ஹாய் கைஸ், டுடே நம்ம என்ன ரெசிபி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா உருளைக்கிழங்கு குருமா. அதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ்: சாப்பிட உருளைக்கிழங்கு, சாப்பிட ஆனியன், சாப்பிட டொமேட்டோ, பச்சை பட்டாணி, பட்டை, லவங்கம், சோம்பு, உப்பு, கரம் மசாலா, மிளகாய்த்தூள், மஞ்சள் தூள், நட்ஸ் அண்டு உடச்ச கடலை பவுடர் மிக்ஸ், கொத்தமல்லி தழை. பேனை ஹீட் பண்ணிக்கோங்க. இதில் தேவையான அளவு ஆயில் ஆட் பண்ணிக்கோங்க. குக்கிங் ஆயில் ஆர் அதர். மீடியம் ஃப்ளேமில் வச்சு எண்ணெயை நல்லா காய விட்டுக்கோங்க. எண்ணெய் காஞ்சிடுச்சு. இப்போ தேவையான அளவு கடுகு ஆட் பண்ணிக்கலாம். கடுகு பொரிஞ்சதும் பட்டை, லவங்கம், பூ, இலை இதெல்லாம் ஆட் பண்ணிக்கலாம். கடுகு பொரிஞ்சு வந்துடுச்சு. இப்போ ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ சிறிதளவு சோம்பு ஆட் பண்ணிக்கலாம். சோம்பு நல்லா பொரிஞ்சு வந்துடுச்சு. இப்போது பச்சை மிளகா, கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கலாம். கீழே வச்ச பச்சை மிளகா, கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கலாம். ஒரு மிக்ஸிங் கொடுத்துக்கோங்க. சாப்பிட ஆனியன் ஆட் பண்ணிக்கோங்க. இது நல்லா கோல்டன் கலர் வர வரைக்கும் நீங்கள் ஃப்ரை பண்ணிகிட்டே இருக்கணும். இந்த மாதிரி நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இப்போது சிறிதளவு மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. கொஞ்சமாக உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. லைட்டாக வதங்கிறதுக்காக மட்டும், ஆனியன் வதங்கிறதுக்காக. ஆனியன் நல்லா வதங்கி கோல்டன் கலரில் வந்துடுச்சுங்க. இந்த ஸ்டேஜில் இஞ்சி பூண்டு விழுது ஆட் பண்ணிக்கலாம் சிறிதளவு. இப்போ ஒரு மிக்சிங் கொடுங்க. இது நல்லா பச்சை வாடை போகிற அளவுக்கு நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நல்லா வதங்கிடுச்சுங்க. இந்த ஸ்டேஜில் நம்ம மசாலா ஆட் பண்ணிக்கலாம். ஒரு அரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள் ஆட் பண்ணியிருக்கேன். கொஞ்சமாக கரம் மசாலா. இதையும் நல்லா பச்சை வாடை போகிற அளவுக்கு நல்லா வதக்கிக்கலாம். இது நல்லா வதங்கட்டும். ஒரு 4 to 5 மினிட்ஸ் வதங்கட்டும். மசாலாலாம் நல்லா மிக்ஸ் ஆகி நல்லா வாசனையாக இருக்குங்க. இந்த ஸ்டேஜில் நம்ம தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். கட் பண்ணி வச்ச தக்காளி. இதையும் ஒரு 4 to 3 மினிட்ஸ் போல் வதக்கிக்கலாம். இந்த மாதிரி நல்லா வதங்கி வரணுங்க. இந்த ஸ்டேஜில் தேவையான அளவு தண்ணி விட்டுக்கலாம். தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ ஒரு பிளேட் போட்டு மூடிக்கலாம். ஒரு கொதி வரட்டும். இந்த மாதிரி ஒரு கொதி நல்லா கொதிக்கணுங்க. இந்த ஸ்டேஜில் பாதி உருளைக்கிழங்கு ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சம் உருளைக்கிழங்கு மட்டும் வச்சுக்கலாம். இது கடைசியாக மசிச்சு போடுறதுக்கு தேவைப்படும். அடுத்தது பட்டாணி ஆட் பண்ணிக்கலாங்க. தேவையான அளவு. ஒரு மிக்சிங் கொடுத்துக்கலாம். இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. ஒரு பிளேட் போட்டு மூடிக்கலாம். ஒரு 10 மினிட்ஸ் போல் நல்லா கொதிச்சு வரட்டுங்க. குருமா நல்லா கொதிச்சு வந்துடுச்சுங்க. குருமா நல்லா கொதிச்சு வந்துடுச்சுங்க. இந்த ஸ்டேஜில் மசிச்சு வச்ச உருளைக்கிழங்கு ஆட் பண்ணிக்கலாம். அடுத்தது நட்ஸ் அண்டு உடச்ச கடலை மிக்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். உடச்ச கடலை பவுடர் மிக்ஸ் ஆட் பண்ணிக்கலாம்.
இப்போ ஒரு மிக்சிங் கொடுத்துக்கலாம். இது ஒரு 4 to 5 minutes ஆர் 5 to 6 minutes குக் ஆகட்டும். ஒரு பிளேட் போட்டு மூடிடலாம். உருளைக்கிழங்கு அண்ட் பச்சை பட்டாணி குருமா நல்லா வெந்து வந்துருச்சுங்க. ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். கடைசியாக கொத்தமல்லி ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இது ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். இதில் என்ன ஹெல்த் பெனிஃபிட்ஸ்லாம் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, ஹெல்த்தி வெயிட் கெயின் ஆகும், இம்யூனிட்டி அண்ட் பிரைன் டெவலப்மெண்ட் இருக்கும், டைஜஷன்ஸ்க்கு வந்து ஹெல்ப் பண்ணும், ரொம்ப எனர்ஜெட்டிக்காகவும் ஸ்ட்ரென்த்தாகவும் இருப்பாங்க. உங்கள் கிட்ஸுக்கு ப்ரிப்பேர் பண்ணி கொடுங்க.